நீ எதுவும் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொன்னியாமே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் இல்லை, இங்கிலீஷ்லயே தமிழ்லையா? இங்கிலீஷில் தான் பேசினேன். ஓகே. ஆமாம், ஐ வாண்ட் டு டூ பிரிட்ஜ் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கு பேர் என்ன வைக்க போகிற அப்படின்னு, சத்குரு சென்டர் அப்படின்னு பேர் வைக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரும் வந்து ஒழுங்காக வேலை பண்ணுவல்ல அப்படின்னு. ஸோ அப்போ தேடல் அப்போ தான் ஆரம்பிச்சார் எங்களுக்கு. வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து ஒரு புதுசாக பிறந்த குழந்த, ஒய்ஃபு டிப்ரெஸ்டு, ஒரு கொஸ்டினுக்கு பதில் இல்லை. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க சத்குரு கேளு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து வர குருங்கெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது முதல்ல. கல்பனா ஆக்சுவலி வென் ஃபார் அ ப்ரோக்ராம் போகிறேன் அப்படின்னு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயாச்சு. 4 நாள் கழிச்சு திரும்பி வீட்டுக்குள்ளே டோரை திறந்து உள்ளே வராங்க. நான் வந்து பார்க்குறேன் அவங்க ஃபேஸு. கல்பனா, வாட் ஹேப்பன், யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறேன். ஷீஸ் லைக், வாட் ஹேப்பன், வி ஆர் மேரிட் ஃபார் 15 years, யூ ஆர் சேயிங் ஐம் பியூட்டிஃபுல் நவ் அப்படின்னு சொல்கிறேன். கல்பனா லைக், யா யூ ஷைனிங் அப்படிங்கிறேன். நான் தட் மொமெண்ட் ஐ டிசைடட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அது நடக்கும்போது நடுவில் போய் என்னுடைய வேலையை காமிச்சேன்னா, நான் டாக்டர், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னு. 2வது குழந்தை, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னார். போயும் வந்து சரி இவர் ஒன்றும் பேச மாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய கையிலேருந்து ஒரு டிஷ்யூ கீழே விழுந்துருது. சத்குரு குனிஞ்சு எடுக்கிறாங்க. குனிஞ்சு எடுத்துட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன, ஐயோ நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. இதுதான் சத்குரு. நிறைய தடவை இந்த மாதிரி இருந்தாலும் டக்குன்ட்டு அந்த சமயத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவர் பண்ணிடுவார். நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டார். ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வரேன், வரும்போது டக்குன்னு ஏதோ ஒரு அந்த சைடில் வண்டி வருது, வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாரு அவர். சின்ன குழந்தைங்க பசங்கள்லாம் அவங்கள வந்து டிரைவ் பண்ணிட்டு போவோம் நாங்கள். அப்போ வந்து நல்ல முழு நிலம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், என்னால் வண்டி ஓட்ட முடியாது. ஒய்ஃபை வந்து நீ ஓட்டுமா, என்னால் ஓட்ட முடியல. பௌர்ணமி டைமில் வந்து ஓவராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த மூன் லைட் உங்கள் மேலே பட்டுதுன்னா ஒரு 1000 watt பல்ப் போயிட்டே இருக்கும். அப்படியே கண்டினியூஸாக கண்ணில் தண்ணியாக ஊற்றும், வண்டி ஓட்ட முடியாது. ஒரு செஷன் முடிஞ்சுட்டு நான் பாடிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அது தெரியல. நான் ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்கேன். அப்புறமா சத்குரு வந்து உள்ளே நுழைஞ்சு சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் கண்ணை திறக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியுது கண்டினியூஸாக எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நான் பாட்டு ஏதோ ஒரு பாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. என்னன்னே புரியல அது. அப்போ வந்து அந்த வெளியில் வர ஸ்டேட் தான் ஞாபகம் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாமல் கான்ஷியஸாக இருக்கலாம், எதுவுமே நடக்காமல். அப்போ வந்து அந்த சமயமாக சாதனை ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு திடீர்னு எழுந்திரிச்சு ஒரு பேப்பரில் இருந்துச்சு, ஒரு சென்டர் ஃபார் ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அந்த பேப்பர். அதில் ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்ச், எப்படி பண்ணணும், இது யார் யார் பண்ணணும், எப்படி சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் எழுதிட்டு மூடி வச்சு படுத்து தூங்கிட்டேன். என்ன நடந்தது அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சுது எனக்கு. இந்த இது முடிஞ்சு நான் கைலாஷில் வந்து ஒரு இடத்துல என்னால் வந்து ஏற முடியல. அவர் மேலே போயிட்டே இருக்காரு, யங்ஸ்டர் மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு. அதை மேலே ஏறி ஃபஸ்ட் டைம் உள்ளே இருந்த எல்லா ரெசிஸ்டன்ஸும் போய் அவர் காலில் போய் அப்படியே விழறேன். அதுதான் அந்த மொமெண்ட் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேற. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சரண்டர். இஃப் தெர் இஸ் ஒன் மொமெண்ட் ஐ ஜஸ்ட் டோட்டலி கேவ் மை செல்ஃப் அப் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட் தான். அலக் நிராஜன கில் கில் கூஜன் பவபய பஜன் பைராகி தட தட பதனு த்வார தினதனு. நமஸ்காரம், வெல்கம் பேக் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஏஷியா சேனல். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட், டாப் நாச் டாக்டர் இன் ஹார்வர்ட்ஸ், டாக்டர் பாலா அண்ணா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நிறைய இருக்குது, வாங்க போகலாம். அண்ணா நமஸ்காரம், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் இன்விடேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணது. என்னென்னா, இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் ஏஷியா சேனலில் எப்போவுமே வந்து சத்குரு கூட 30-35 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணவங்க, அவங்களால நாங்கள் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டிக்கலாக இருக்கும், ரொம்ப எங்கேஜிங்காக நாங்களாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களோட இந்த இன்டர்வியூ மூலமாக சத்குரு கூட நீங்கள் அந்த ரிசர்ச் அண்ட் அந்த ஹியூமன் ஃபிசியாலஜி, அந்த கம்ப்ளீட் ஹியூமன் சிஸ்டம் வந்து நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சத்குருவோட அந்த பரிமாணம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களோட ஜேர்னி சத்குரு கூட எப்படி இருந்தது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வி வுட் லைக் டு ஸ்டார்ட் லைக் திஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன்லாம் எங்களுக்கு நிறைய மெடிடேட்டர்ஸ்க்கு தெரியாது. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நமஸ்காரம் அக்கா, என்னுடைய பேர் டாக்டர் பாலச்சந்திர சுப்ரமணியம். படித்தது பாண்டிச்சேரியில்.
அதுக்கப்புறம் ஜிப்மர் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அங்கே வந்து எம்பிபிஎஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி, அதுவும் ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ். அங்கே போய் எம்டி அனஸ்தீசியாலஜி பண்ணேன். அதுக்கப்புறம் யூகேல ஒரு வருஷம் வேலை பண்ணிட்டு இருந்தேன் ரெஜிஸ்ட்ராராக. பட் எப்பயுமே ஒரு உந்துதல், ரிசர்ச் பண்ணணும், கிளினிக்கலாகவும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து யூஎஸில் போனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போனேன். யூஎஸில் வந்து நல்ல மெடிக்கல் ஸ்கூலில் பண்ணணுன்றது, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் அப்ளை பண்ணோம். கடவுள் பண்ணியது கிடச்சிது. அங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து கிளினிக்கல் ஒர்க்கும் பண்ணிவிட்டு ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எம்பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். ரிசர்ச் எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கேயே ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்குது, டாப் நாட்ச் ஸ்கூல் அது. அங்கே போய் ஒரு 1.5 வருஷம் அதை எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணால் எல்லாருக்கும் போய் சேரும், வாட் வில் பி த ரிகார் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெல்லோ அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியா அப்படின்ற பேர் வாங்கிட்டு அதுக்கு இங்கேயே வேலை செஞ்சிட்ருக்கோம். ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் 24 வருஷமாச்சு. அங்கேயே வந்து படிப்படியாக மேலே ஏறி மாரி ப்ரொஃபஸராக இருக்கேன் நான். அங்கே ப்ரொஃபஸர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து ஒரு 100 பேர் பார்ப்பாங்க உங்கள் அப்ளிகேஷனை பார்த்துட்டு, எல்லாரும் எஸ் சொன்னால் தான் ஸ்டேஜ் ஒரு 1 இயர் ஆகும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு குடுப்பனை தான். அப்பயே ஒரு பேஷன் இருந்தது, யோகா பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, யோகாவை வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2020 இப்போ சத்குரு சென்டர் ஃபார் கான்ஷியஸ் பிளானட்டை வந்து முன்னாடி நான் தான் முதல் வாலண்டியர் அதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். எப்படி சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரிட்ஜ் பண்ணுறது தான் வந்து எங்களுடைய ஐடியா. ஏன்னா ஐ திங்க் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். சயின்ஸ் வந்து அது ஒரு எசென்ஷியல் ஸ்டெப், ஆனால் பொறுமையாக தான் போவேன். அதனுடைய ஜர்னியை வெரி ஸ்லோ, ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் பண்ணி கடைசியாக வந்து ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. அந்த கன்க்ளூஷன் நாளைக்கு மாறலாம் பிகாஸ் ஆஃப் நியூ ஃபேக்ட்ஸ். பட் இட்ஸ் வெரி ரொபஸ்ட், அது வேணும் நம்மளுக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னமோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஷியல், ஆனால் வந்து டக்குன்னு இங்கேருந்து அங்கே ஒரு ஹியூஜ் ஜம்ப் பண்ணலாம், எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரெண்டுமே தெர் இஸ் a lot of give and take should happen between the two. This is not mutually exclusive. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஒன்றா போனால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் நிறைய பேர் வந்து இதனாலேயோ அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் இன்னும் அதிகமாகும். கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய பேஷன். சத்குரு வந்து அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஸோ 2020 நடத்திட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நவ் வி வில் கோ இன் டு யுவர் ஜேர்னி வித் ஈஷா அண்ட் சத்குரு. எப்படி நீங்கள் ஈஷாக்குள்ளே உள்ளே வந்தீங்க, சத்குருவை எப்படி பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க, உங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? பெரிய கதை இது. எப்பயுமே ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கணும், இது கெட்டது ஏதாவது நடக்கும், அது நடந்தால் தான் நம்ம உள்ளே நோக்கி பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் என்னுடைய கதையும். ஸோ வீட்டில் சின்னதாக வளரும்போது அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, பிள்ளையார் கோயில் போடா, அரவிந்த ஆசிரம் போடா, அது போயிட்டு வந்தால் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும், விநாயகர் சொல்லணும், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், அப்புறம் ஆஞ்சநேய ஸ்தோத்திரம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு முடியும். ஸோ அது மாதிரி வளர்ந்துட்டேன். ஆனால் ஜாலியாக வந்து விளையாடிட்டே வளர்ந்தாச்சு. அதனால் ஒன்றும் இப்படின்னு தெரியல அப்படின்னு தெரியல, ஒரு அன்கான்ஷியஸாக வளர்ந்தது. இது வந்து 2009 வந்து எனக்கு 3வது குழந்தை வர வேண்டியது. என்னுடைய ஒய்ஃப் கல்பனா அவங்க பேர். அவள் வந்து 3வது குழந்தை வேணும்ன்ட்டு ஒரு அடமெண்ட்டாக இருந்தாங்க. சரி ஓகே, 3வது குழந்தை பிறக்கிற சமயத்தில் 38 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது. அப்போ வந்து அவங்க அம்மா இங்கே தான், கோயம்புத்தூர் தான். அவங்க கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டன் வரதா இருந்தாங்க. அந்த கடைசி சமயத்தில் அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து கல்பனாவும் பேசினா போல அன்றைக்கி நைட்டு. அந்த வேன் போகிறது வந்து உருண்டுருச்சு, அந்த மலையிலேருந்து உருண்டு அவங்க ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான், அந்த 8 பேரில் இருந்த வேனில் கல்பனா ஒரே பொண்ணு. ஷி வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். ஒரு வருஷமாக ஷி வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். அண்ட் ஏன் இப்போ வை டெத் ஃபார் ஹர், ஏன்னா ஷி வாஸ் ஒன்லி 59 when she died. வை நவ் அண்ட் வை ஹர் அப்படிங்கிறது அவளுடைய மெயின் கொஸ்டின். ஸோ எனக்கு ஆன்சர் தெரியல. நான் வந்து என்ன சொன்னேன், வை நவ் வை ஹர்லாம் சொல்ல முடியாது, தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொன்னேன். ஆனால் வந்து நம்ம ஒரு ஆன்சர் சொன்னோம்னா அதில் நம்ம செட்டில் ஆயிடணும். அப்போ தான் வந்து அடுத்த கேள்வி நம்ம கேட்கறதுக்கு ரெடி ஆகும் இல்லையா. நாங்கள் சொல்கிற எந்த ஆன்சரும் வந்து கல்பனாக்கும் தெரியல, எனக்கும் வந்து ஒரு அறக்குறையாக இருந்தது. ஸோ அப்போ தேடல் அப்போ தான் ஆரம்பிச்சது எங்களுக்கு. வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து ஒரு புதுசாக பிறந்த குழந்தை, ஒய்ஃபு டிப்ரெஸ்டு, ஒரு கொஸ்டினுக்கு பதில் இல்லை. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க சத்குரு கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மலாம் என்ன நினைப்போம், இந்த ஊர்லேருந்து போனோம், டாக்டர் ஒன்று, 2வது வந்து இங்கேருந்து வர குருங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது முதல்ல. ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க அப்போ வீடியோ கேசட்லாம் வரும் இல்லையா, இல்லை ஆடியோ கேசட் வரும். அப்போ 2009. ஓகே.
அப்போ வாங்கி கேட்டுட்டு இருப்போம் நாங்கள். எது சொன்னாலும் ஏதோ பின்னாடி இருந்து மண்டையில் தட்டி முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஐ நோ தேட், ஐ நோ தேட் அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு யூ கேன் ரியலைஸ் இட். டெஃபினெட்லி தட்ஸ் ரைட் அப்படிதான் இருந்தது. அப்போ வந்து இருந்தாலும் அந்த ஒரு டாக்டர்ன்ற ஒரு திமிரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏன்னோ குருங்களெல்லாம் எப்படி நம்புறங்கிற ஒரு பயம், இது ரெண்டும் கலந்து அப்படியே தான் இருந்தது. 2 வருஷம் வந்து நாங்கள் நிறைய கேட்போம். ஒரு பாஸ்டன்லேருந்து மான்ட்ரியால் போய், டொராண்டோ போய், சிகாகோ போய் அப்படிலாம் ஒரு டிரைவ்லாம் எடுத்திருக்கோம். ஒரு 20 மணி நேரம் டிரைவ்லாம். பசங்களாம் தூங்க போயிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் போட்டு கேட்டே வருவோம் அதை. சத்குருவோட ஸ்பீச்சா? சத்குருவோடைய டாக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஸ்னிப்பட்ஸ், டெத்தை பற்றி பேசுவார், இல்லை மைண்டை பற்றி பேசுவார். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அட்ராக்ட். ஐ ஃபெல்ட் வெரி கனெக்டட். இப்போ இருந்து ஜஸ்ட் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து. அப்போ யூடியூப்லாம் இல்லை? யூடியூப் இல்லை. அப்போ வந்து இது மெயினாக அந்த மாதிரி கேட்சஸ் நிறைய வாங்குவோம். நிறைய வாங்கி போட்டு அதை கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ அப்புறம் 2011 கல்பனா ஆக்சுவலி வென்ட் ஃபார் அ ப்ரோக்ராம் ஹியூஸ்டனில். அப்போ வந்து சத்குரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எடுப்பார் இல்லையா, 4 நாள் எடுப்பார் அவர். ஒரு தடவை தான் எடுப்பார் ஒரு கிளாஸ். அப்போ சத்குரு நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயாச்சு. 4 நாள் கழிச்சு திரும்பி வீட்டுக்குள்ளே டோரை திறந்து உள்ளே வராங்க. நான் வந்து பார்க்குறேன் அவங்க ஃபேஸு. கல்பனா, வாட் ஹேப்பன், யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறேன். ஷீஸ் லைக், வாட் ஹேப்பன், வி ஆர் மேரிட் ஃபார் 15 years, யூ சேயிங் ஐம் பியூட்டிஃபுல் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்பனா லைக், யூ ஷைனிங் அப்படிங்கிறேன் நான். That moment I decided I have to experience this. That was a turning point for me. I didn't even want to know what she was going to tell. She said we were very happy and laughing அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படின்னு சொல்லி 2012 டெட்ராய்டில் பண்ணார். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அவரை பார்க்கணும், போய் அந்த கிளாஸில் உட்காரணும். எனக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபரன்ஸை கட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போய் அந்த 4 நாள் அவரோட உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கண்டினியூஸாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. அதனால சிரிச்சதே இல்லை. நான் How old were you then? நான் வந்து என்ன அப்போ மேபி 40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன குழந்தை தான். அது மாதிரி சிரிச்சுட்டே எப்பயுமே விளையாடிட்டே இருப்பேன் நான். அது வந்து ரொம்ப டீப்பாக டச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இவரோட இருந்தால் எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அது நடக்கும்போது நடுவில் போய் என்னுடைய வேலையை காமிச்சேன். நான் டாக்டர், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னு. 2வது நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னார். பையன் வந்து சரி ஒரு ஒன்றும் பேச மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைடு வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. லாஃபிங் லைக் நத்திங் எல்ஸ். மனசை விட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஓடி விளையாடி தெருவில் விளையாடிட்டு இருப்பேன் நான் எப்பயுமே சின்னதாக இருந்தப்போ. அந்த இது வந்து சரி அவர் சொல்கிறது எப்படியாவது பண்ணணும், டெய்லி பண்ணணும்னு 2 வேளையும் சாம்பவிலாம் வந்து அனஸ்தீசியாலஜிஸ்டாக யூஎஸில் இருக்கும்போது நீங்கள் காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் வேலைக்கு. அப்புறம் நீங்கள் சாயங்காலம் 6 மணி ஆகும் இல்லை 7 மணி ஆகும் வர்றதுக்கு. எப்படியாவது இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுன்றது சாம்பவி சரி 1 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு சாம்பவி பண்ணிவிட்டு அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு சாம்பவி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு 6 மாதம் போச்சு. ரொம்ப சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஏதோ ஒரு மகாபாரதம்லாம் வரும் இதில் அந்த மெடிடேஷனில். மகாபாரதம்லாம் எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோவாலாம் தெரியாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு நான் கேரக்டராலாம் இருப்பேன் நான். அதாவது நீங்க 21 months ஷாம்பவி பண்றப்போ அந்த கடைசியாக அந்த பிரெத் வாட்சிங் வருது இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து I'll be in like மகாபாரத் ஆஸ் எ கேரக்டர். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னடா அது ஒரு போர் போயிட்டு இருக்கு, நான் ஒரு கேரக்டரா இருக்கேன் அப்படின்னு திருப்பி அந்த மாதிரி. என்ன ரோல் ப்ளே பண்ண? ஸோ சம்டைம் வில் பி a சோல்ஜர், நாட் பிக் கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. சம்டைம் பி a சோல்ஜர், சம்டைம்ஸ் ஒரு விட்னஸ் அந்த மாதிரி. ஆனால் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒரே குழப்பம்தான். ஆனாலும் இதை பண்ணணும். ஆனால் ஒரு டிசிப்ளின் கொடுத்துருந்தாங்க வீட்டில். வந்து ஒன்று கொடுத்தா அதை முடிக்கணும். அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப உதவுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில். அதனால் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணணும். என்ன இன்னைக்கு லேட்டாக வந்தாலும் சாப்பிட மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்து அது பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. ஸோ ஒய்ஃப் கூட கேட்பான், நீங்கள் என்ன சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. இல்லைம்மா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் திருப்பியும் வந்து ஏதோ அவரோடே கூட இருக்கணுன்ற ஆசை தான் எனக்கு. சாம்பவி பண்ணணும், இது மற்ற ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்ல, எப்படி அவரோட இருக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஷின். ஸோ உடனே அவங்க சொன்னாங்க பிஎஸ்பி வருது அடுத்தது, அதுக்கு போங்க அப்படின்னாங்க. ஸோ கல்பனா சைன் அப் பண்ணாப்ல, என்னோட ஒய்ஃப் சைன் அப் பண்ணாப்ல. நான் போட்டா நீ வந்து அப்புறமா போயேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி கேட்டேன். சிவல என்ன இப்படி அப்படின்னு சொல்லி சுசைட் ஒளிஞ்சு போ. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க இல்லையா வீட்டில், பார்த்துக்கணும். 3 பேர் இருக்காங்க, 3 பேரையும் பார்த்துக்கணும்.
சரி நான் போயிட்டேன். அப்போ வந்து ஆனால் எப்படியாவது அவங்க விட்டு கொடுத்துட்டாங்களா? விட்டு கொடுத்துட்டாங்க. ஷீ இஸ் ஒன் திங் லைக் ஷீ கிவ் எனி திங், ஷில் டூ எனி திங் ஃபார் மீ. ஸோ அது வந்து உடனே நான் கிளம்பி போயாச்சு. எல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன், நான் வந்து கரெக்டாக இருக்கணும், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இதோட போகிறேன் நான். ஃபுல்லாக ஃப்ளாட்டு 4 நாள் வந்து பிஎஸ்பியில் வந்து ஒன்றுமே நடக்கலை எனக்கு. 4 நாள் கழிச்சு அப்படியே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரேன். மெடிடேஷன் பண்ண வரேன் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நான் ஃபிசியாலஜிக்கு போயிட்டேன். ஓ ரேப்பிடாக ப்ரீத் பண்ண சொல்கிறாரு, கார்பன் டை ஆக்சைடு போயிடும் அப்படிலாம் போயிடுச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் விட்டேன் நான் கடைசியில். ரொம்ப வேணும் பீயிங் அ டாக்டர். ஆமாம், ஐ ஜஸ்ட் ரொம்ப டிசப்பாயிண்டட். வீட்டுக்கு வந்து விரக்தியோடு வந்தேன். ஐ வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட், ஐ வாஸ் ஹேட்டிங் மை செல்ஃப். என்னடா இது கூட ஒன்றால் பண்ண முடியலையே. ஒரு பிஎஸ்பி You missed all the process, is it? எல்லாம் ஒரு 4-5 ப்ராசஸ் நல்லா பண்ணேன், ஒரு 4-5 ப்ராசஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாமே ஃபிசியாலஜியில் போயிடுச்சு அப்படியே மைண்டு. இதில் என்ன ஆகும், இது நடந்தால் என்ன ஆகும், பிளட்டில் இதுவாகும், அது மாதிரியே அப்படியே சிந்தனை போய் கடைசியில் இன்ஸ்ட்ரக்ஷன் விட்டுறது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. வந்தேன் நான் வீட்டில். எனக்கு வந்து அந்த சமயத்தில் கொலைட்டிஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. 2000 எனக்கு ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் கண்டினியூஸாக. பிளட்டு வரும், ஸ்டூல்ஸ்லலாம் பிளட் வரும், ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுவும் ஒரு சைடில் கொஷினாகவே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஃபுல்லாக கோலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2002 சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து. வேறு வழி இல்லை, ரிமூவே பண்ணணுமா, ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அதெல்லாம் கேட்காம கொஞ்சம் கொஞ்சமாக டயட், அப்போ தான் எனக்கு வந்து அந்த டயட்டோட இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு 6 வருஷம் கழிச்சு பாலை நிறுத்தினேன். பாலை நிறுத்தின உடனே பாதி பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் வந்து சத்குருவோட சேர்ந்தப்ப சரி மெடிடேஷன் பண்ணி இதெல்லாம் செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அல்ப ஆசை தான் வச்சுங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் அடுத்தது எப்போ வராரு இவர் அப்படின்னோடனே, இந்த கீழே விழுந்து பிஎஸ்பியில் விழுந்தேன் இல்லையா, நானே வந்து சரி அடுத்த ப்ரோக்ராம் வந்து சத்குரு வராரோ இல்லையோ, நம்ம வந்து ரிசப்டிவாக போகணும், எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்துட்டு சூன்யா எடுத்தேன் நான். அடுத்தது எனக்கு விடுறதுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் உடனே 3 monthsல சூன்யா. ஏன்னா கீழே விழுந்துட்டேன் இல்லையா, நான் ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் தட் ஐ எம் குட் அப்படின்ற மாதிரி அதுதான் இருந்ததே தவிர. அப்புறம் சூன்யா போனேன் நான். தட் சேஞ்ச் மை லைஃப். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நினைச்சாலும். சத்குருவே எடுத்தாங்களா? சத்குரு இல்லை, இன்னைக்கு ஈஷாங்கா ஒரு டீச்சர் வந்து எடுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஐ திங்க் அடுத்த 6 மாதத்துக்கு வந்து நான் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வந்தேன். அப்போ வந்து திருப்பி வந்து நான் டாக்டரை இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்லாம் கூட இல்லை. ஏன்னா திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நடந்துகிட்டே இருந்தது. வாட் கைண்ட் ஆஃப் சூன்யா வந்து போய் எடுத்தேன், முடிச்சு இனிஷியேட் பண்ணாங்க இல்லையா, பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஊருக்கு போகணும். மறுநாள் காலையில் 2 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும். நீங்கள் டென்னிசியில் நடந்தது இது, AAASல. AAAல. இது முடிச்சுட்டு என்னுடைய ஒரு குரூப் இருந்து ஒரு 20-25 பேர். அந்த 4 நாளில் பாண்டிங் வந்துடுச்சு. டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன் நான். இது வரைக்கும் நான்லாம் டான்ஸ்லாம் ஆடினதே கிடையாது. எனக்கு படம் தெரியாது, ஆடவும் தெரியாது. கண்டினியூஸாக டான்ஸ் நான் ஸ்டாப் ஃபார் 4 hours. இட் வாஸ் ஸோ மச் எனர்ஜி. என்ன பண்ணுறோன்னு தெரியல, அது பாட்டு ஆடிட்டே ஆஃப்டர் தி கல்மினேஷன் எல்லாம் சொல்கிறாங்க, டே வந்து சாப்பிடு, நாங்களாம் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஃபுல் டான்ஸ். அந்த அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு டெய்லி நைட்டு 4 மணி நேரம் தான் தூக்கும். 3:40 யூர் அப். என்னன்னு தெரியல, ஆஃப்டர் சூன்யா இனிஷியேஷன் என்னன்னு தெரியல, 3:40 ஐம் அப். ப்ராக்டிஸஸ்லாம் முடிஞ்சிடும். நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பவி சூன்யா இது சக்தி சாலன கிரியா பண்ணணும், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் அத்தை யோகாலாம் பண்ணதில்லை. ஸோ போயிட்டு வருவேன். மத்தியானம் சூன்யா பண்ணாலும் அப்படியே பிரைட்டாக இருக்கணும், பெருசாக உள்ள பல்ப் எரியிற மாதிரியே இருக்கும் எப்பயுமே. அப்புறம் நீங்கள் சின்ன குழந்தைங்க பசங்கள்லாம் அவங்கள வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவோம் நாங்கள். அப்போ வந்து நல்ல முழு நிலம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், என்னால் வண்டி ஓட்ட முடியாது. ஒய்ஃபை வந்து நீ ஓட்டுமா, என்னால் ஓட்ட முடியல. அப்படியே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள அப்படியே போகிற மாதிரி. ஃபுல் மூன் அப்போ மட்டுமா? ஃபுல் மூன், அமாவாசை ரெண்டும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் போய் அந்த எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, வெளி கிளைமேட். வெறும் பௌர்ணமி அமாவாசைக்கு மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்குமா? பௌர்ணமி டைமில் வந்து ஓவராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த மூன் லைட் உங்கள் மேலே பட்டுதுன்னா ஒரு 1000 watt பல்ப் போயிட்டே இருக்கும் அப்படியே கண்டினியூஸாக. கண்ணில் தண்ணியாக ஊற்றும், வண்டி ஓட்ட முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூன்யாக்கு அப்புறம் தான் அது. ஸோ அது நான் ஒவ்வொரு தடையும் இறங்குவேன். அப்புறம் கோயிலுக்கு போவோம் நாங்கள். அங்கே வந்து என் ஒய்ஃப் வந்து ரிலீஜியஸ், ஸோ ஷீல் கோ டு லக்ஷ்மி டெம்பிள். ஐ சப்போர்ட் ஹர்.
லக்ஷ்மி டெம்பிள் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே போனால் நீங்கள் டோரை திறந்து அங்கே அந்த மெயின் கலசு அந்த சாமி முன்னாடி நின்னீங்கனாலே அது பாட்டு தண்ணியாக ஊற்றும். ஒரு ஐயோ! ரீசன் இல்லை, என் பசங்களாம் ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கா? ஆமாம், அப்புறம் ஒய்ஃபும் ஓடி போயிடுவா. அது பாட்டு தண்ணியாக அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். என்னன்னு தெரியாது, நானும் அழுதுகிட்டே இருப்பேன். கல்பனா வந்து என்ன நீங்கள் ஒரு எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போய் நின்றுவாங்க. நான் எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து பிட்ஸ்பர்க், எந்த கோயில் அது? அது வந்து லக்ஷ்மி டெம்பிள்னு ஒன்று இருக்குது பாஸ்டனில். ம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து பிட்ஸ்பர்க் போயிருந்தோம். பிட்ஸ்பர்க் பெருமாள் கோயில் ஒன்று ஆமா, இருக்கு அங்க இல்லையா, ஒரு பெருமாள் கோயில். அங்கேயும் அதே தான். உள்ளே நுழைஞ்சோன்னா அப்படியே நார்த் கரோலைனாலும் ஒன்று இருக்குது, அந்த ரேலேயில் ஒரு பெரிய பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் அப்படி தான். என்னன்னு தெரியல, அது பாட்டு அப்படியே தான் இருந்தது. அப்போ எங்கள் அப்பா வந்து நான் வருஷம் வருஷம் போய் பார்ப்பேன். நான் பாண்டிச்சேரியில் போய் அவரை பார்ப்பேன். அவருக்கு வந்து வயசாயிருச்சு. அப்போ ஒரு 80 கிட்ட இருப்பார். அவர் வா நம்ம அரபிந்தோ ஆசிரமம் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்பாரு. நான் கூட்டிகிட்டு போவேன் வண்டியில். ஸோ அப்போ மேலே போகிறோம், நாங்கள் மேலே போய் அப்போ தர்ஷன் டேஸ் வரும். அரபிந்தோ ஆசிரமில் வந்து அப்பப்போ அவங்க இருந்த இடத்துக்குள்ளெல்லாம் விடுவாங்க. உள்ளே போகிறேன், அந்த மதரோட ரூம்குள்ளே விடுவாங்க. நானும் அவரும் உள்ள நுழையிறோம். முன்னாடி நிற்கிறேன், நான் பின்னாடி நிற்கிறேன். ஒரு பெரிய கியூ நிற்கிறேன் அப்படியே அதை தாண்டி போகிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகணும் இல்லையா. எலக்ட்ரிக் பல்பு தான். உள்ள நுழைய பயங்கர எனர்ஜி. ஜஸ்ட் சர்ஜ் ஆஃப் எனர்ஜி கோயிங் ஆன் இன் மீ. ஐ செட் ஐ கான்ட் ரியலி ஸ்டாண்ட் அப். ஐ ஹேவ் டு கெட் அவுட். டோன்ட் எம்பாரஸ் மீ. நீ நின்று தான் ஆகணுங்கிற. தண்ணியாக ஊற்றுது, எனர்ஜியாக அப்படியே இருக்குது, நிற்க முடியல, ட்ரெம்பிளிங். ஸோ ஐ டோன்ட் நோ, அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. கையை பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அது தாண்டுற வரைக்கும் அப்படியே தான் இருந்தது அந்த ரூமு. அதுக்கப்புறம் கீழே வந்தோம். அவர் வித்தின் 2 months அவர் வந்து அதே அரவிந்தோ ஆசிரம் கீழேயே வந்து இறந்துட்டார். ஆக்சுவலாக வந்து அவர் போயிட்டு வந்தார், அப்பா இறந்துட்டார். கீழே வந்து அவர் கீழே விழுந்துட்டார். அவர் முதல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, பட் he passed away right in the ஆஷ்ரம். நான் அப்போ யூஎஸில் இருந்தேன். போனேன் நான். போய் ஒரு தடவை தான் அழுதேன், ஆனால் மனசு விட்டு அழுதேன். அப்போ அந்த இந்த சடங்குலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க. தேங்காய் வெட்டுவாங்க, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஐயர் பண்ணுறாரு. எலுமிச்சம்பழம் விசி வரும்போது அப்படியே திருப்பியும் ஒரு எனர்ஜி, தேங்காய் உடைக்கும் போது திருப்பியும் ஒரு எனர்ஜி, அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அப்போ தான் வந்து ஐ ஸ்டாப் கொஸ்டினிங். அதாவது இந்த சத்குரு சொல்கிறதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய புரிதல் இல்லை, அதனால் வந்து இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் இன்வால்வ் ஆக புரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் பிகேம் கியூரியஸ். ஸ்கெப்டிசிசம் கம்மியாயிடுது. ஆனால் வந்து சயின்டிஸ்ட் பிகேம் அ பிலீவர்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துட்டேன் நான். ஸோ ஐ ஸ்டார்டட் அப்சர்விங் மோர் அண்ட் மோர் அந்த மாதிரி. ராதர் அ சயின்டிஸ்ட் பிகேம் அ சீக்கர். கண்டிப்பாக ஸ்கெப்டிசிசம்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸில். அதே சமயத்தில் வந்து ஒரு வாலண்டியராக போயிருந்தேன் நான் ஷாம்பவி ப்ரோக்ராமுக்கு. அந்த வாலண்டியராக போயிருந்தப்போ நான் வந்து ஹாலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு 1 year முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆசை இருந்தது. ஆனால் அவங்க என்ன டைனிங்கில் போட்டாங்க. ஸோ கீழே தான் இருந்தோம். அது கீழே மேலே இருந்தது. நான் மேலே என்ன, IISலயா? இது வந்து இல்லை, நான் பாஸ்டனில் ஒரு டீச்சர் வந்து எடுத்தாங்க. நான் கீழே இருக்கேன், அவங்க மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் இனிஷியேஷன் அப்போ எல்லாரையும் வந்து பின்னாடி உட்கார சொல்லுவாங்க இல்லையா, அப்போ உட்காந்தேன். அந்த இனிஷியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 hour இருக்கலாம், எனக்கு டைம் தெரியல. ஐ லாஸ்ட் ஓரியன்டேஷன் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் அந்த சமயத்தில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது பியோர் எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட் வித் நோ நெகட்டிவ் எனர்ஜி அட் ஆல். சிரிச்சுக்கிட்டே ஒரு சந்தோஷமாக, ஒரு எக்ஸ்டாட்டிக்காக, ஒரு கிளாரிட்டியோட எல்லாருக்கும் ஒரு சேவை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. வெறும் வாலண்டியரிங் தான், நான் வேறு எதுவுமே பண்ணலாம் அன்றைக்கி. அப்போ வந்து திருப்பியும் இன்னும் ஒரு பெரிய உணர்வுபூர்வமாக இதுதான் இவங்க வந்து இந்த தன்னுடைய மனதையும் உடம்பையும் தாண்டி வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறது. ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்திருப்பேன் நான். ஐ வாண்ட் டு பி இன் தட் ஸ்டேட் 24/7. அன்றைக்கி இருந்து அந்த ஒரு பயங்கரமான ஆசை எனக்கு வந்து அது மாதிரி இருக்கணும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க போல இருக்குது, எல்லா குருமார்களும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இது 2 அப்படியே சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்குது. அப்போ வந்து இன்னொரு டீச்சர் வந்து அப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லா டீச்சர்லாம் வந்து வீட்டில் வந்து தங்குவாங்க. நிறைய வாலண்டியரிங், ஸ்கூல்லலாம் போய் வந்து கேட்டு, பக்கத்துலேயே ஸ்கூல்லாம் போய் எதுக்கும் வைக்கப்படுறதெல்லாம் கிடையாது, போய் கேட்குறது, ப்ரோக்ராம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் வந்து இங்கே ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய வாலண்டியரிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ ஏதோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பயங்கரமாக இருந்தது அப்போ.
அப்போ ஒரு டீச்சர்கிட்ட கேட்டேன், நான் வந்து சத்குருவோட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து நான் அவரோட கைலாஷ் போகலாமா அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு. இதுதான் எனக்கு என்னன்னா ஒரு 20 நாள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் எனக்கு கைலாஷ்லாம் ஒன்றும் தெரியாது. அவரோட இன்னும் எப்படி நாள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏதோ அவர் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எப்பயுமே இருந்தது. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீ கைலாஷ் போறேன்னா சமயமா பண்ணுனுங்க. எனக்கு அதுலலாம் இஷ்டம் இல்ல. நான் அவரோட கூட இருக்கணும், கைய பிடிச்சிட்டு தான் இருக்கணும். எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. இல்ல நீ சமயமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த யோகாசனாஸு, சூரிய கிரியா Yeah. எல்லாத்தையும் ஒரு 3 மாசத்துல கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டேன் நானு. அப்புறம் அவங்க சமயமா பண்ண சொன்னாங்க. சமயமா வந்தேன். அதுக்கு ஒரு இங்க இந்தியாவுக்கு வந்தீங்களா? இந்தியாவுக்கு வந்தேன். 2015ன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அவங்க ஒரு 4 மணி நேரம் பிராக்டிஸஸ் இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வேலை ஃபுல் டைம் வேலை பண்ணிட்டு, அந்த இதெல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கு. நல்லாவே தெரியும் சில இடத்துல வந்து ஃபுல்லா எல்லா பிராக்டிஸஸும் பண்ணல. சுக்கக்ரியாலாம் 1 ஹவர் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணல. பட் இருந்தாலும் ஆனா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், கியூரியாசிட்டி எப்பயுமே இருந்தது. பயங்கர இன்டென்ஸா இருந்தது. அப்ப வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப ஷூன்யா போனப்ப வந்து ஏதோ ஒண்ணு என்னைய வந்து கைலாஷ் வீடியோ கேசெட் வாங்க சொல்லுச்சு. அப்போ வந்து அந்த கைலாஷ் வீடியோ கேசெட் விப்பாங்க. ஜர்னி டூ கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அத வாங்கிட்டு வந்து அப்போ டிவிடி வரலையா அண்ணா? டிவிடி தான் ஓ சொல்றேன். யூ தட்ஸ் வாட் டிவிடி யூ மீன், a cassette. ஓகே. அந்த டிவிடி வாங்கிட்டு வந்து வீட்ல போடுறதுக்கு, அத ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு. ஏன்னா, அது வந்து ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து டிவி போடுவோம். அந்த மவுண்டன் ஃபிளாஷ் ஆகும்போது வந்து யூ வில் ஜஸ்ட் கோ இன்டு ராப்சர்ஸ். எனக்கு சத்தியமா கைலாஷ்லாம் ஒண்ணும் ஏதோ கதையில படிச்சிருக்கேனே தவிர வேற எதுவும் தெரியாது அதுக்கு முன்னாடி. என்னமோ அந்த மலைய பார்த்தோனே அப்படியே ஒரு ராப்சர்ஸ் தான். ஸோ, அதனால கன்டினியூஸா அந்த சீடிய பார்த்து முடிக்க முடியல என்னால. ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். இத நான் போட்டோனே எல்லாம் ஓடி போயிருவாங்க எங்க வீட்ல. "ஐய்யய்யோ! இவரு ஆரம்பிச்சுட்டாருடா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருவாங்க. ஸோ, பட் இருந்தாலும் அத பார்த்து முடிக்கிறதுக்கு 1 மந்த் கழிச்சு முடிச்சேன் நான் ஸ்லோவா. 5, 5 நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சது. அந்த மலைய பார்த்தாலே அப்படி ஒரு அழுக வரும். அத வந்து அத போய் அடையணுன்ற ஒரு வெறி இருக்கும். அப்புறம் வந்து எனர்ஜி ஃபுல்லா சர்ஜ் ஆகும். பாடி ஃபுல்லா சர்ஜ் ஆகும். அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா சத்குரு சொல்லுவாங்க, நீங்க தினம் கைலாஷ ஒரு 3 செகண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு. ம். ஸோ எங்க வீட்ல வந்து ரொம்ப பெரிய சத்குருவோட ஃபோட்டோ வந்து கைலாஷ் பேக்ராப்ல சத்குரு இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ம். ஸோ ஐ என்ஷூர் தட் எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப், ஐ டேக் அ தர்ஷன் ஆஃப் கைலாஷ் அண்ட் சத்குரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணணும்னு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரல. பட் நீங்க சொல்றப்போ ஐ எம் ஏபிள் டு ரிலேட். ஜஸ்ட் லுக்கிங் அட் கைலாஷ். எனக்கு கான்ஷியஸாலாம் எதுவும் பண்ணல நானு. பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் ஹேப்பனிங். ஐ எம் ஏபிள் டு ரிலேட் வித் இட். ஸ்பான்டேனியஸ்லி ஹேப்பனிங். இப்ப நினைச்சா கூட வந்து ரொம்ப டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அப்புறம் சமயமா வந்து பண்ணேன் நான் இங்க. ஐ நோ தட் ஐ அம் நாட் ரியலி ப்ரிப்பேர்ட். பட் இருந்தாலும் அந்த கியூரியாசிட்டி அண்ட் இன்டென்சிட்டி வந்து ட்ரோவ் மீ ஹியர். ஸோ வந்து பண்ணேன் நானு. பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடியும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நெறைய கேள்விகள் இருந்தது மனசுல. அப்ப சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்தது. சமயமா டைம்ல. ம். எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை. பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்பயுமே அந்த ஆசை இருந்தது. ஆனா எதையுமே பண்ண முடியல என்னால. ஜாப்னாலயும் ப்ளஸ் எனக்கு வந்து அந்த சூன்யம்னு நெனைக்கிறேன். அந்த ஞான சூன்யம்னு நெனைக்கிறேன். அந்த இது பாட்டுக்கு அந்த இது இல்ல. ஐ டிட்ன்ட் ஹேவ் தட். ட்ரை பண்ணி ஒரு செஷன் முடிஞ்சுட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலா. எனக்கு அது தெரியல. ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்கேன். அப்புறமா சத்குரு வந்து உள்ள நுழைஞ்சு சாந்தி, சாந்தி, சாந்தின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து நான் கண்ண தொறக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரியுது. கன்டினியூஸா எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நான் பாட்டு ஏதோ ஒரு பாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே புரியல அது. அப்ப வந்து அந்த வெளியில வர ஸ்டேட் தான் ஞாபகம் இருக்கே தவிர, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் யூ வர் சிங்கிங். ம். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாம கான்ஷியஸா இருக்கலாம். எதுவுமே நடக்காம, வெளியிலேருந்து ஒரு இன்புட்டும் இல்லாம, உள்ளேருந்து ஒரு இன்புட் இல்லாம, கான்ஷியஸா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சமயத்துல வந்தது. ரொம்ப ஆழமா பதிஞ்சுது அது. அப்ப வந்து சக்ராஸ்லாம் பத்தி பேசுவாங்க இல்லையா? சத்குரு வந்து அதெல்லாம் பேசும்போது, இவரு வந்து நாங்க சயின்ஸ்ல சோலார் பிளெக்ஸஸ், சீலியாக் பிளெக்ஸஸ் அந்த மாரி சூப்ரா சீலியாக் பிளெக்ஸஸ் அது மாரி பேர் குடுத்து படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் சொல்றாரோ அப்படின்னு சொல்லிருந்தோம். ஆனா அவர் கிளியரா சொல்லுவாரு. இதெல்லாம் நர்வ்ஸ் இல்ல அப்படிம்பாரு. இருந்தாலும் ஆனா அதே லொகேஷன் வந்து அதே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்தது மண்டையில. அன்னைக்கு ஒரு டீப்பா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எனர்ஜி வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம்
மை மணிப்பூரக்கா த்ரூ அவுட். ஐ கேன் ஜஸ்ட் ஃபீல் இட். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுதுன்றது டோட்டலாக வந்து அவர் தான் எனக்கு புரிய வச்சாருன்னு நினைக்கிறேன். அன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் அந்த கேள்வி கேட்கறதே. சக்கரான்ற கேள்வி அன்னைக்கு ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அந்த உணர்வு பூர்வதாக வந்து ஸோ உங்களுக்குள்ள இங்க தர்க்கமா அதை போராடினீங்களா? அது லைக் இது உங்களோட என்ன மைண்டை ஒரு பொறுத்த வரைக்கும் அது நர்வஸ் சிஸ்டம். ஆனா ம், சத்குரு அது நர்வஸ் சிஸ்டம் அது ஒரு இல்லைன்னு எனர்ஜி சொல்றாரு. சிஸ்டம் சொல்கிறாரு. அது எனர்ஜி சிஸ்டம்னு அது சொல்றாரு. வந்து அது டோட்டல் டிஸ்ப்ளே ஆகுது அன்னைக்கு. எனக்கு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கீழே போகுது எனர்ஜி, அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் கீழே மேலே ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட்டு ஒரு அந்த சேனலே ஒரு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஃபுல்லாக. ஸோ அன்னைக்கு வந்து ஹீ இஸ் சேயிங் த ரியல் திங். இதெல்லாம் வந்து நான் வேறு புக்கெலாம் படிக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று சொல்லியிருந்தார், வேறு புக்கு படிக்காதீங்க, எல்லாம் உணர்வுபூர்வமாக. அதை வந்து ஃபாலோ பண்ணேன் நான். வேறு எதுவும் படித்ததில்லை, பார்த்ததில்லை. அப்போ வந்து அந்த எனர்ஜி, the way it was flowing and the way it was going all around, it was just fascinating. அந்த அந்த உணர்வு பூர்வமாக புரிஞ்சுது. அப்போ வந்து ஒரு பாட்டு போடுவார், சான்சோ கி மாலா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில எனக்கு. அது எப்படின்னா, அதை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பழைய ஹிந்தி பாட்டில் ஒன்று வரும், சான்சோ கி மாலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சான்சோ கி மாலா வந்து அன்றைக்கி உணர்வுபூர்வமாக புரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் போய் என்ன பாட்டு அதுன்னு செக் பண்ணேன் நான். அது அப்படியே உங்களுக்கு ஒரு மாலை மாதிரி அந்த பிரெத் அன்னைக்கு வந்து ஒரு இன் அண்ட் அவுட் போகுது இல்லைங்களா? அது வந்து ஒரு கார்லண்ட் மாதிரி ஒரு மாலையாக உங்களுக்கு அந்த இது வருதுங்கிறத உணர்றேன் நான். அதுக்கப்புறம் வந்து சத்குரு சொல்லுவாங்க, நீ கீழே இறங்கி போனால் தான் மேலே ஏறி வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அந்த சீட்லேருந்து நகர்ந்தாதான் அதை நீங்கள் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து உணர்வு பூர்வமாக அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த சீட்லேருந்து நகர்ந்தாதான் அது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த படி ஒரு லேடர் பில்ட் பண்ணதை ஏறி உபாசனான்னு சொல்லுவாங்க. உபாசனா. அன்னைக்கு நான் வந்து அதை உணர்ந்தேன். அது அவர் வந்து சீட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த சீட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு என்னன்னு காமிச்சார் எனக்கு ஆக்சுவலாக. அது ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு அந்த சீட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளால் இது பண்ணணும். இவர் நம்ம இப்போ வந்து நான் அவருடைய பேக்கில், அதாவது அவருடைய எனர்ஜி மூலமாக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த கிளாரிட்டி இருந்தது எனக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் மீ. அவருடைய ஒரு எனர்ஜைஸ்டு ஃபீல்டு அங்கே வச்சுருக்காரு. அவருடைய முதுகில் உட்காந்து நான் போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு. அந்த அந்த உணர்வு இருந்தது. உனக்கு காமிக்கிறாரு தெளிவாக, தம்பி நீ இதை பண்ணினா இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு வந்து இது எப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகிறது கண்டினியூஸாக உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஆர்வம் எப்பயுமே வந்து பர்மனெண்ட்டாக உட்காந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு லைஃப்பில் வந்து வேறு எதுவும் தேவையில்லை இனிமேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபைன், பட் திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஃபுல்லாக வந்துச்சு எனக்கு. அண்ணா இப்போ நான் வந்து 2003 ஃபெப்ரவரியில் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணேன். அப்போ சக்தி சலன கிரியா சூன்யா ப்ரோக்ராம் தான் அப்போது சத்குரு மேலே எனக்கு பெருசாக எந்த ஈடுபாடும் வரல. பட் ஐ லவ் த ப்ராக்டிஸ். எனக்குள்ளே பயங்கர ஒரு சுதந்திரமாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இதுவே ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு உடனே பாவஸ்பந்தனாவும் பண்ணேன். அப்போவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் அவ்வளவு லிபரேட்டிங்காக இருந்தது. பட் ஸ்டில் நான் சத்குருவை குருவாக பார்க்கல. இட் டுக் அ வைல் ஆக்சுவலி. ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு சத்சங்கில் அவர் கூட யூஎஸில் தான், நானும் அப்போ யூஎஸில் இருந்தேன். அப்போ போய் உட்காந்த அந்த ஒரு நிமிஷம் சம்திங் இட் வாஸ் அ ப்ரோக் வித்தின். வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பித்தேன். அப்போ அங்கே ஒன்றும் இல்லை, நல்லா சூப்பராக பேசுகிறாருப்பா, செம்மையாக பதில் சொல்கிறாருப்பா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருந்தது. பட் சம்திங் ஹேப்பன் டு மீ ஆஃப்டர் ஐ ரீச் ஹோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஹீ இஸ் அ குரு, திஸ் இஸ் அ பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்போ வந்து சத்குருவை ஹீஸ் த பர்சன், ஹீஸ் த என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாக அவர் தான் அப்படின்னு நீங்கள் எப்போ பார்த்தீங்க? வாஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் சம்திங்? இல்லை, கண்டிப்பாக. இந்த சமயமாக முடிச்சு நான் ஃபஸ்ட் டே ஒய்ஃப் பண்ணல ஃபோனு, மறுநாள் எடுத்து பண்ணுறேன். எனக்கு ஒன்று தோணுது, நான் வந்து ஒரு ஆர்ஃபனாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, பிறந்து இங்கே இந்த ஏரியா சுற்றி இங்கே பிறந்திருந்தேன்னா இந்த ஆசிரமிலே இருந்திருக்கலாம் எப்பயுமே லைஃப்பில் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்கல்ல. ஆமாம். அப்போ வந்து எனக்கு அது தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியல. எனக்கு மனசில் இருந்தது பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பகிர்ந்தேன். பின்னாடி எனக்கு புரிஞ்சுது அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போதைக்கு எனக்கு அதுதான் தோணுச்சு மனசில். இந்த பாதையை வந்து தக்க வச்சுக்கிட்டு அப்படியே மேலே போகணுன்னா வேறு எதுவுமே என்னால் பண்ணாமல் இருக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான். அப்போ தான் இந்த மாதிரி இந்த சுவாமிஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரிப்ரேஷன் தேவை,
எப்படி வந்து அவங்க வந்து அதை ஒரு பாதையே எடுத்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அது ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை? அதை பற்றி மற்றவங்க தப்பாக பேசுவோம், எனக்கு பயங்கர கோவம் வரும். நம்மளால அது பண்ண முடியல, அவங்க பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம அவங்கள எவ்வளோ ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அது பண்ணணும். ஸோ அது முடிஞ்சது. அப்புறம் வந்து அன்றைக்கி தான் நான் போய் சொன்னேன். அவர் தான் எல்லாமே எனக்கு. அஹ், எனக்கு வந்து நிறைய காமிச்சிருக்காரு பட் கல்பனா லைஃப்பில். அவங்க இதுக்கு முன்னாடியே ப்ரோகிராம் பண்ணிட்டாங்களே, அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ நீங்க போய் அவரு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றப்போ, அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல இல்லை, அவங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சத்குருலாம் ஒன்றும், ஷீ இஸ் ரெடி, மோர் தென் ரெடி. பிடிக்கும் வர எல்லாமே, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த இது முடிஞ்சு நான் கைலாஷில் வந்து அஹ், ஒரு ஒரு இடத்துல என்னால் வந்து ஏற முடியல. அவர் மேலே போயிட்டே இருக்காரு, யங்ஸ்டர் மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு. அதை மேலே ஏறி ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே இருந்த எல்லா ரெசிஸ்டன்ஸும் போய் அவர் காலில் போய் அப்படியே விழறேன் நான். அதுதான் அந்த மொமெண்ட் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேற. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சரண்டட். இன்றைக்கி நான் எடுத்து சொல்லணும்னா தட் வாஸ் ஒன் மொமெண்ட் ஐ ஜஸ்ட் டோட்லி சரண்டட். அவர் வந்து கையை பிடிச்சி தூக்கி எடுத்த அதுவே ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அதை வந்து யோசிக்கும் போது பார்த்தா, இஃப் தெர் இஸ் ஒன் மொமெண்ட் ஐ ஜஸ்ட் டோட்லி கேவ் மை செல்ஃப் அப் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட் தான். தட் வாஸ் அ மொமெண்ட் ஐ செட். எந்த இயர்ன்னு அது ஞாபகம் இருக்கா? 2015. ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் தீட்சை கொடுப்பாரு கைலாஷ் மவுண்டன் இதில் இல்லையா? அப்போ வந்து கையை இப்படி வச்சார். ஆமா. எங்கேயோ உள்ள போய் என்னை தொட்ட மாதிரி ஒரு இது வெடிச்சிட்டேன் நான். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன எங்கே போய் இவர் எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு? ஹவு இஸ் he able to So touch the core? when that happened, உங்களுக்குள்ள அந்த டாக்டர், ரிசர்ச்சர், பிசியாலஜி எல்லாம் எவ்ரிதிங் எல்லாம் ஜஸ்ட் broke. vanished. எல்லாமே broke. அன்னைக்கு விட்டா எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அவ்வளோதான். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு காமிக்கிறாரு. ஆனால் அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா we have to work for itங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக இந்த இதிலே ஸ்டேட்லேயே இருக்கணும்னா நம்ம we have to really work towards it. அவர் வந்து ஒரு இந்தா பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கம்பேஷனோட கொடுக்குறாரு இல்லைங்களா? அவர் இஸ் த மோஸ்ட் கம்பேஷனேட் பர்சன் ஐ கேன் எவர் திங்க் ஆஃப். நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பல விஷயங்கள் நடந்தது. சமயமாக முடிச்சுட்டு நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து இவ்வளோ பிஸியாக இருந்து ஒரு சென்டர் கோஆர்டினேட்டர் ஆனேன்னா நிறைய பேர் அதை பார்த்து உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அந்த பாஸ்டன் சென்டர் கோஆர்டினேட்டர் ஆகி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படி தான் பண்ணேன். அப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாஸ்டனில் தான் என் புக் ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்னர் இன்ஜினியரிங் புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண பெரிய ப்ரோக்ராம் இல்ல அது. பயங்கர ஒரு இதுவோட அப்புறம் சத்குரு இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எம்ஐடிக்கு வந்து அவரை கேட்டு அவர் வந்தார். ஒரு 4-5 பேர் பேசினார். அப்புறம் ஒரு ப்ரீஃப் இன்ட்ராக்ஷன் தான் இருந்தது அப்போ சத்குருவோட. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, வேர் யூ கோ அண்ட் சாதனா, சமயமா சாதனா. அது வந்து 2017 எடுத்தேன். அந்த சமயத்தில் டெனிசி போய், ஏன்னா அப்போ தான் புரிஞ்சுது அவர் இருக்கிறதுனால தான் அவ்வளோ அனுபவம் இருந்தது. இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி நான் கொண்டு வர்றதுன்னு நான் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. அப்போ வந்து அந்த சமயமா சாதனா ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு திடீர்னு எழுந்திரிச்சு ஒரு பேப்பரில் இருந்துச்சு, ஒரு சென்டர் ஃபார் ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த பேப்பரு. அதில் ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்சு எப்படி பண்ணணும், இது யார் இருக்கணும், எப்படி சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் எழுதிட்டு மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன் நான். என்ன நடந்தது அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சுது எனக்கு. எதனால் நான் எழுந்திரிச்சேன், எதனால் எழுதுனேன்லாம் எனக்கு தெரியாது. தூக்கத்துலேருந்து திடீர்னு எழுந்திரிச்சு ஒரு பேப்பரில் வந்து ஸ்கெட்ச் ஃபார் ஹவு டு கிரியேட் அ சென்டர் ஃபார் ஹியூமன் ஃபிசியாலஜி. இது நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க, இல்லை அந்த மொமெண்ட்டில் அது பண்ணணும்னு தோணுச்சா? அது எனக்கு வந்து முன்னாடி ஒரு பிளான்ட் அப்ரோச்லாம் இல்லை. அந்த சமயத்தில் அது தோணுது தான். எனக்கு முன்னாடி வந்து இது மாதிரி just like came out. பை ஆல்வேஸ் கியூரியஸ் டு நோ, பட் சென்டர் ஆரம்பிக்கணும்லாம் எனக்கு எப்பயுமே எதுவுமே ஒரு இது இருந்ததில்லை. ஸோ அதை எழுதிட்டு படுத்துட்டேன் நான். சமயமா சாதனை போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது நிறைய தடவை நானும் கீழே விழுந்திருக்கேன். லைக் யூ டூ சம்திங் ஸ்டூபிட் அண்ட் அதெல்லாம் நடக்கிறதுலாம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஒன் திங் வாஸ் தேர், எவ்வளோ கீழே விழுந்தாலும் அடுத்த நிமிஷம் எழுந்திரிச்சு ஓகே தட் ஷுடன்ட் ஹேப்பன் அப்படின்னு அடுத்தது நடந்து போகிறது. அப்புறமா வந்து சத்குரு ஹார்வர்ட் சாண்டர்ஸ் தியேட்டரில் கூப்பிட்டேன் நான், நீங்கள் ஒரு நியூரோ சயின்டிஸ்டோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், எதாக இருந்தாலும் இஃப் இட் ஹேஸ் அ லாங் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு ப்ரீஃப் இன்ட்ராக்ஷன்.
எப்படி ஒரு ஸோ பை த டைம் நீங்க சத்குரு கூட பர்சனலா அவர் கூட 1-to-1 இந்த கோஆர்டினேட்டரா கான்டாக்ட் இருக்காங்க இல்லையா, பாஸ்டன் ம். கோஆர்டினேட்டரா இருக்கிறதுனால ஐ ம். காட் டு டாக் டு ஹிம் a little bit. ஓகே. சென்டர் கோஆர்டினேட்டர்ன்றதுனால அவர் வர்றது, ஆர்கனைசேஷன், அவர் தங்குறது அதெல்லாம் பார்த்துக்கிறதுனால அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் இங்கே எங்கேயாவது கிடைக்கும். அப்போ பேசிட்டான். அப்போ வந்து ஸோ ஹி டோல்ட் லாங் ஷெல்ஃப் லைஃப் இருந்தா நான் வரேன் ம், அப்படின்ட்டாங்க. அப்போ யோசிச்சேன் நான். அப்போ தான் வந்து பேரலாக ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி வந்து டேவிட் போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐன்ஸ்டீனோட கூட ஒர்க் பண்ணார். ம். அவரோட வந்து 1940s அவர் வந்து ஒரு லாங் ரெக்கார்டிங் பண்ணார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பியோர் இன்டலெக்ட் ஜிடு கிருஷ்ணமூர்த்தி. அதை வந்து நான் 100 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் இல்லையா, 1940s ஆல்மோஸ்ட் ஒரு 75 78 இயர்ஸ். ம். அதை பார்க்கும்போது ஓ இதுதான் அவர் சொல்கிறாரு, நம்ம இதை மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும், ஒரு லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும்னா 100-200 வருஷம் கழிச்சு கூட அந்த சமயத்து மக்களுக்கு அது கான்டெம்பரரியாக இருக்கும். அது மாதிரி க்ரியேட் பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 18 மாதம் அதுக்கு பிளானிங், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த 2 பேர், அந்த எமரி ப்ரவுன்ற டார்கெட் பண்ண அவருக்கு போய் ஒரு பல தடவை மெயில் எழுதி அவர்கிட்ட பேசி ஒர்க் ஷாப் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்புறம் அவர் ஈஷா கிரியாவை அனுபவிச்சார். அந்த எமரி ப்ரவுனும் அவர் கீழே வேலை செய்கிற 20 பேரும். அப்போயே நான் ஐ ஸ்டார்டட் டாக்கிங், பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் ஈஷா கிரியா பற்றி பேசுறது, நானே ஒரு தன்னார்வோடு பேசுறது, அது எப்படி சயின்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்போ ஏதோ போட்டு அவர் வந்து கடைசியாக ஒரு 3 மாதம் கழிச்சு டைம் கொடுத்தாரு. போய் பண்ணுறோம். அவர் ஈஷாக்கிலேருந்து வெளியில் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. எமரி ப்ரவுனுக்கு முழிச்சு ஒன்று தான் கேட்டார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னாரு. அது வரைக்கும் நான் சொல்லலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசில் இருந்தது இவர் தான் சத்குருவோட பேசணும் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன ரோல்ல இருந்தாரு? அவர் வந்து MIT அதுலேயும் MGH ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லையும் 2 இடத்துலையும் ப்ரொஃபஸர். அவர் வந்து என்னன்னா ப்ரொஃபசர். ஓகே. நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஒரு டாப் மோஸ்ட் இது சயின்சஸில் அதில் மெம்பர். அதில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் தான் போக முடியும். ஏன்னா நான்லாம் அதில் மெம்பர் கிடையாது. அவர் இருக்கார். அவர் மெம்பர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ஏன்னா அவர் வந்து PhD இன் மேத்தமேட்டிக்ஸ். அது இல்லாமல் இன்ஜினியரிங், PhD இன் இன்ஜினியரிங், எல்லா 3 இதுலேயும் அகாடமி மெம்பர். அவர் இஸ் வெரி வெல் ரிகார்டட் நேஷ்னலி அண்ட் இன்டர்நேஷ்னலி, அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட். ஆனால் இஸ் அ வெரி க்யூரியஸ் பர்சன். ஒரு சயின்டிஸ்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவர் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணலாம். தெரியலனா தெரியலன்னு சொல்லுவார், தெரிஞ்சால் தெரிஞ்சுன்னு சொல்லுவார், தெரியலனா வேறு எங்கே இன்ஃபர்மேஷன்னாலும் கேட்டுப்பார். ஸோ அது வந்து மனசில் இவர் தான் பேசணும் அப்படின்ட்டு வெளியில் வந்து வாட் கேன் ஐ டூ ஃபார் யூனாரு. இது மாதிரி நான் வந்து என்னுடைய குரு இருக்கார், அவரோட நீங்கள் பேசணும், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சாண்டர்ஸ் தியேட்டரில் நீங்கள் கூப்பிடுற சமயத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் வந்து மெமரி, கான்ஷியஸ்னஸ், கோமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டார். எதுவுமே கேட்கல, குரு பற்றி ஒன்றும் கேட்கல. அப்புறம் பின்னாடி வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அவர் அந்த ஈஷா கிரியான்ற ஒரே ஒரு பயிற்சி, அதுலேருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா அவர் வீட்டுக்கு போய் அவர் கொஷின் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் யாரும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்னு சொல்கிறாங்க, ஒரு குருவோட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அப்போ தான் சொல்கிறாங்க, என் தம்பி அதை ஃபாலோ பண்ணுறான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் அமெரிக்கன்ஸ் இல்லை, தேர் அமெரிக்கன் பிளாக்ஸ் ஃப்ரம் பிளாக் கம்யூனிட்டி அண்ட் தேர் அமெரிக்கன்ஸ் டோட்டல் ப்ராப்பர். அவங்க தம்பிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க யூடியூப்பில் பார்த்து ஈஷா கிரியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி இவர் பேச போகிறாருன்னு தெரிஞ்சவொடனே இதெல்லாம் தெரியாது, திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் பை இட் செல்ஃப். அவர் தம்பி சார், என்னது நீங்கள் சத்குருவோட பேசுகிறீங்களா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஆல்ரெடி ஈஷா கிரியா ப்ராக்டிஷனர், அதாவது ஒய்ஃபோட தம்பி, எமரி ப்ரவுன் ஒய்ஃபோட தம்பி. உடனே அவங்க எல்லாரும் இவரும் எக்ஸைட் ஆகிடுறாரு. உடனே வந்து சரி ஒய்ஃப் எக்ஸைட் ஆனால் இவரும் எக்ஸைட் ஆகிறார், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கே தெரியும், அது வந்து 10 மில்லியன் யூடியூப் வியூஸ் அதுக்கு மட்டுமே. ஆக்சுவலாக அது வந்து அதனால எவ்வளோ நல்ல விஷயங்கள், ஒரு பிரேக் த்ரூ கான்வர்சேஷன் சத்குருக்கு. கண்டிப்பாக. அவர் ஏன்னா அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார் கார்னல் யூனிவர்சிட்டியிலேருந்து. அவர் வந்து ஆக்சுவலாக நியூராலஜிஸ்ட். அவருடைய இது ரிசர்ச் என்னன்னா, கோமாவில் இருக்கிற பேஷண்ட்ஸை எப்படி பிரெயின் ஸ்டிமுலேட்டட் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவருடைய ரிசர்ச். ஸோ அதனால் அது அவர் 2 பேரும் வந்தாங்க, அவங்க பேசினாங்க. அவங்கெல்லாம் 2 பேரும் வந்து அந்த பேசி முடிச்சுட்டு இறங்கி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நம்மலாம் சர்ஃபேஸை ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், இவர் எங்கேயோ இருக்கார், இவர் சொல்கிறதுலாம் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல, ஆனால் எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. 2 சயின்டிஸ்டும் பேசிகிட்டு இருக்காங்க. எமரி என்கிட்ட சொல்கிறாரு, எமரி அண்ட் நிக்கோலஸ் ஸ்கிஃப் அவர் பேர். ஓகே. 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சத்குருவிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பேக்ரவுண்ட் கான்வர்சேஷன் பின்னாடி நடக்கும், நாட் ஆன் த ஸ்டேஜ் பின்னாடி. இந்த க்ரீன் ரூம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து நானும் இருக்கேன், அவர் சத்குரு இருக்காரு, அவங்க இருக்காங்க.
அப்போ ஏதோ வந்து என்னுடைய கையிலேருந்து ஒரு டிஷ்யூ கீழே விழுந்துருது. சத்குரு குனிஞ்சு எடுக்கிறாங்க. குனிஞ்சு எடுத்துட்டு என்கிட்ட குடுக்குறாங்க. எனக்கு ஐயய்யோ! நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ம். இதுதான் சத்குரு. நீங்க வந்து நெறைய தடவ இந்த மாரி இருந்தாலும், டக்குன்ட்டு அந்த சமயத்துக்கு என்ன வேணுமோ அத வந்து அவர் பண்ணிடுவாரு. நீங்க பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. குப்பை இருந்தா அவர் எடுப்பாரு. இல்ல வேற ஏதாவது வேணும்னா பண்ணுவாரு. அது மாரி ஒரு நார்மலா அப்ப வந்து திருப்பி திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன் நானு. அவரு இருக்கிறதுனால அது அவருடைய இது ப்ரெராகேட்டிவ். நம்ம சொல்லியிருப்பாரு இல்லையா? நம்ப அவரு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எப்பயுமே இருந்துக்கணும். ஃப்ரெண்டு மாரி எப்பயுமே இருப்பாரு. ஆனா ஒரு குருவும் இருக்காரு. ஸோ அந்த இது மறந்துறக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு கான்ஸ்டன்ட்டா ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன் நானு. இது மாரி பல இடங்கள்ல ஏதோ ஒண்ணு விழுவும், இது பண்ணும். கான்ஸ்டன்ட்டா அவேரா இருப்பாரு. ஒரு தடவ நான் அவர வந்து ஏர்போர்ட்லேருந்து கூப்ட்டு வரேன். இந்த இந்த கான்வர்சேஷனா இல்ல அடுத்த கான்வர்சேஷனான்னு தெரியல. வரும்போது டக்குன்னு ஏதோ ஒரு அந்த சைட்ல வண்டி வருது. அவர் வந்து ரிமைண்ட் பண்ணாரு. வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்றாரு அவரு. ஒரு 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 பேசிட்டே இருக்கும்போது பல இடத்துல அவருடைய கவனம் இருக்கு. இது வந்து பலமுறை நான் வந்து அனுபவிச்சுட்டேன். அப்ப வந்து நம்மள யோசிச்சு பார்த்தா, என்னடா இது கூட நம்மளால அட்டென்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு மேஜிக், குரு, மிஸ்டிக்கல் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல இல்ல. ரொம்ப இது வந்து சிம்பிளான ஒரு அவேர்னஸ். பல இடத்துல அவருக்கு அவேரா இருக்காரு. இட்ஸ் லைக் ம். ஜஸ்ட் ஹி இஸ் ஜஸ்ட் கேட்சிங் யூ. இந்த இதெல்லாம் ஒரு இப்படியும் இருக்கலாம் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றது வந்து திருப்பி திருப்பி எனக்கு பல தடவ காமிச்சாரு. வந்து எவ்வளோ அட்டென்ஷனோட இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணுங்கிறது வந்து டோட்டலா இந்த இதுல தட் இஸ் ஹிம். அப்ப வந்து புத்தாவோட ஸ்டோரி வரும் இல்லையா? லைக் எப்படி அவருடைய தம்பி வந்து தம்பியோ அண்ணனோ இஸ் அ கிரானிக்லர். அனந்த தீர்த்தா. அனந்த தீர்த்தா. அவர் வந்து எப்பயுமே எழுதிட்டே இருப்பாரே தவிர அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது. ம். அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். நீ வந்து ரிசர்ச் ஸ்பூன் பண்றேன் பண்றேன். கேனாட் டேஸ்ட் த சூப் அப்படின்னு. கரெக்ட். அது மாரி சொல்லும்போது எனக்கு வந்து திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். நீ ரிசர்ச் பண்றேன் பண்ணேன்ட்டு அத விட்டுட்டு, உன்னுடைய குரோத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு வந்து அது கான்ஸ்டன்ட்டா அந்த எக்ஸாம்பிள்ல ஒரு இது இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் அவர கூட்டிட்டு வரும்போது நடந்துட்டே இருக்கும். அப்புறம் கூட்டிட்டு தான் வருதுன்னா நீங்க வந்து ஃப்ரம் தி ஏர்போர்ட் டு த ஸ்டே ஏரியா. ஸ்டே ஸ்டே ஏரியா பிளேஸ். எங்க கூட்டு வருவேன். அப்ப வந்து நெறைய பேசுவோம். அப்ப வந்து நெறைய என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் கேட்பாரு. அப்பதான் வந்து கொஞ்சம் தைரியம். அ இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மத்தவங்க கிட்ட போய் குடுக்கணும் அப்படிங்கிற தைரியம். ஸோ பல நேஷனல் சொசைட்டில நான் போய் இதெல்லாம் எடுத்துட்டு போவேன். உபயோகா சொல்லி தருவேன். ஈஷா கிரியா பண்ணுவேன். அப்ப நான் ஈஷாங்காவும் ஆயிட்டேன். அந்த சமயத்துல வந்து கல்பனா வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஈஷாங்காவும் ஆயிட்டேன். போய் அந்த ஈஷாங்கா ஃபெசிலிட்டேட் பண்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இது என்ன? அது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி கொஞ்சம் தைரியம் வர ஸோ ஆரம்பிச்சது. ஈஷாங்க இன்னர் இன்ஜினியரிங். சத்சங் ஈஷாங்கா. சத்சங் இன்னர் ஈஷாங்க. இன்ஜினியரிங். ஓகே. அந்த அளவுக்கு போல. யூ கண்டக்ட் சத்சங் சத்சங்ஸ் மெடிடேட்டர்ஸ்க்கு. மெடிடேட்டிவ் சத்சங் அந்த சமயத்துல. அ அப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்தது. அ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாரி ஒரு சென்டர் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பேப்பர் என் கையிலேயே தான் இருக்கு. ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருக்கேன். ஓ! இங்க இருக்கு எல்லாமே ஃபார்மேட்டு பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம். அப்ப ஆனா வந்து வி ஹேவ் டு ஸ்டாப் யூ ஹியர். நீங்க இந்த சென்டர்ன்னு சொல்றீங்க. இந்த சத்குரு சென்டர் ஃபார் கான்ஷியஸ் வேர்ல்ட் இல்லையா? அதானே அதோட கான்ஷியஸ் பிளானட். கான்ஷியஸ் பிளானட். இது வந்து இப்போ இந்தியால நாங்க இருக்கிறோம். இங்க ஈஷா யோகா சென்டர் இருக்கு. இங்க நெறைய கான்சிக்ரேட்டட் ஸ்பேசஸ் இருக்கு. இதலோட மக்களோட அனுபவமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா, நாங்க யாருமே வந்து இது ஒரு ரிசர்ச் ஓரியன்டடா இத பார்க்கணும். கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்து சயின்ஸோட ஆங்கிள்ல இத பார்க்கணும்னு தோணவே இல்ல. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் தாட் ப்ராசஸ். இந்த மாரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த சத்குரு சென்டர் ஃபார் கான்ஷியஸ் பிளானட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வாட் வாஸ் தி இன்னர் காலிங் டு டூ இட்? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இல்ல அது வந்து மெயினா இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜா காட்டிட்டாரு ஸோ இட் இஸ் இல்லையா? ஒன்லி யுவர் ஓன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. வேற எதுவுமே இல்ல. நான் புக்கெல்லாம் படிக்கிறது இல்ல. வேற யாரும் வந்து எனக்கு சொல்லல. இது பண்ணணும். அப்ப வந்து என்னுடைய குரோத்தும் சைட்ல நான் அனஸ்தீசியாவும் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பனிங். நான் சென்டர் கோஆர்டினேட்டரா இருக்கேன். இஷாங்காவா இருக்கேன். ப்ளஸ் கிளினிக்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரதுன்ற ஒரு சேலஞ்ச் எப்பயுமே இருந்தது. அண்ட் லைக் வேர் யூ எம்பவர்ட் டு டூ லைக் ஒரு சென்டர் உருவாகுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்தானத்திலயோ நீங்க இருந்தீங்களா அப்போ? எனக்கு தெரியல. நான் அந்த ஸ்தானத்துல இருந்தேனானே தெரியல. அத பத்தி யோசிக்கவே இல்ல ஆக்சுவலா. ஈவன் ஒரு எண்ணம் இருந்ததே தவிர, அ நான் மத்தவங்க என்ன எம்பவர் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்ல.
எனக்கு எம்பவர்மெண்ட் இருக்கான்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. இது ஆரம்பிக்கணும் அவ்வளோதான். ஒரு முடிவோடு இருந்தேன் நான். அப்போ இந்த ஃபார்மேட்டும் இருந்தது. அப்போ என்னுடைய சேர்மன் கிட்ட போய், நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன், ஒரு சென்டர் ஃபார் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. அவர் வந்து உன்னுடைய ஐடியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து இல்லை, அதில் ஃபுல்லாக நான் அவர்கிட்ட சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் அப்போ அவ்வளோ சொல்லலை நான். நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் போல இருக்குது, இதில் இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ ரிசர்ச் சென்டர் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், ஹார்வர்ட் கீழே ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐடியா எடுத்துகிட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுடுறாரு. இது மாதிரி நாங்கள் ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், யாரெல்லாம் டேரக்டராக ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு போட்டுறாரு. நான் வந்து எனக்கு தெரியாது, நான் ஒரு மாதம் கழித்து பார்க்குறேன், ஏன்னா இவர் இது மாதிரி நம்ம சொன்னதை போட்டாரு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி, அது ஒரு வருஷம் அது அப்படியே விட்டாச்சு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்னன்னு தெரியல, திருப்பி என்கிட்டே வராரு. தெரியல, நீ தான் ஒரு 4-5 பேர் அப்ளை பண்ணுறாங்க, பெரிய லெவல் பீப்புள் பேசுகிறாங்க, ஒன்றும் முடியலன்னு நினைக்கிறேன். டஸ் இட் ஆல்சோ இன்வால்வ் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்? ஆமாம், அதுவும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும்னா இட்ஸ் a private entity. ஒரு பிரைவேட் என்டிட்டி இல்லை, இட் இஸ் அண்டர் த ஹாஸ்பிட்டல். பட் இருந்தாலும் வந்து அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபண்டிங் வேணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட, அவர் என்கிட்டே வந்து மேபி நீ தான் இதை ஆரம்பிக்கணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு அப்போ கொஞ்சம் தைரியம். அப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி, நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டீங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட திரும்பி வரும்போது நான் சொல்கிற மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். நான் வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், இதை தான் நான் பிரிட்ஜ் பண்ணணும்னு விரும்புகிறேன். இதுக்கு பேர் வந்து என்ன வைக்கணும்னு நினச்சது. நான் வந்து சென்டர் ஃபார் கான்ஷியஸ்னஸ், காக்னிஷன் அண்ட் கம்பேஷன் அப்படின்னு. இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னாரு. நீ கான்ஷியஸ்னஸ்னால் ஓகே மெடிக்கல், நீ கம்பேஷன்லாம் இது கொண்டு வர இதில் அப்படின்னு. இல்லை, அதுதான் வந்து கரெக்டான இது, நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், பட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சரி, நீ பண்ணு அப்படின்ட்டு. என்ன சொன்னீங்க? கம்பேஷன், கான்ஷியஸ்னஸ், காக்னிஷன் அண்ட் கம்பேஷன். நான் வரேன், அது ஏன் வந்து அந்த பேர் வந்தது சொல்லிட்டு நான் அது வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் நீ எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணோம் அப்படிங்கிறார். நான் வந்து அப்போ ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் அ மெடிக்கல் ஸ்கூல் ப்ரொஃபஸர். ஹார்வர்டில் ப்ரொஃபஸராகிறது வந்து சாதாரண இல்லை. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 150 பேர் இருக்காங்க, 3 பேர் தான் ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கணும், அனஸ்தீசியா ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணியிருக்கணும், வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருந்ததுனால நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும், ப்ரொஃபஸர் ஆகணும். அதுவும் போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்ல, நீ இன்னும் ஒரு வருஷத்தில் ப்ரொஃபஸர் ஆகிடுவார், வெளியில் எங்கேயாவது நீ போயிடுவேன், நீ போகாமல் இருக்கியா, வேற எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருப்பியா அப்படின்றாரு. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபும் எதுவும் எடுக்கக்கூடாது, நீ சென்டர் மட்டும் பார்த்துக்கோ, உன்னை வேற எதுவும் நாங்கள் பண்ண தரமாட்டேன், நீ அது மட்டும் சென்டர் ஃபார் கான்ஷியஸ் பிளானட் அது மட்டும் பார்த்துக்கோ, நீ வேற எதுவும் பண்ண தேவையில்லை. நோ டீச்சிங், நோ பிராக்டிஸ். இல்லை அதெல்லாம் இருக்கு, பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் லைக் வைஸ் சேர் ஆர் ஹெட் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி. ஸோ ஐ சரி ஓகே, யோசிக்க கூட இல்லை நான். ஓகேன்ட்டு, ஏன்னா எனக்கு அதில் சேலரி இருக்கும், சேலரி இன்க்ரீசஸ் இருக்கும், அந்த ரெக்கக்னிஷன் இருக்கும், அதெல்லாம் எனக்கு அப்போ ஒன்றும் தோணலை, எனக்கு இதுதான் வேணும் ஆக்சுவலாக அப்படின்னு. ஐ சரி ஓகே, ஆனால் வந்து வில் யூ ஃபண்ட் மீ அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. he said okay, I'll fund you. He said some amount in there which was substantial. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இருந்தது அதில். ஐ said okay, now இப்போ வந்து சத்குருட்ட கேட்கணும். அது வந்து நான் இந்த ஐடியா ஒரு அப்போ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஷீட்டில் சின்னதாக ப்ரிசைஸாக எழுதணும். நீங்கள் வந்து 10 பக்கம்லாம் எழுதி கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணி அதை யோசித்து இந்த மாதிரி ஷீட்டில் போட்டு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொடுத்தேன். அப்புறம் சத்குரு கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணி நீ எதுவும் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொன்னியாமே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் இல்லை, இங்கிலீஷ்லேயே தமிழ்லையா? இங்கிலீஷில் தான் பேசினார். ஓகே. ஸோ ஆமாம், ஐ வாண்ட் டு டூ பிரிட்ஜ் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு. ஸோ வாட் வுட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னாரு. நான் அது மாதிரி ரிசர்ச், எஜுகேஷன், அவுட்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிளியராக இருந்தது மண்டையில். பாதி ரிசர்ச், கொஞ்சம் எஜுகேஷன், இந்த மாதிரி சத்குருவையும் ஸ்பிரிச்சுவல், அவர் தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லைங்களா, அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்டையும் யாரோ கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அவுட்ரீச் ஃபார் பேஷண்ட்ஸ்க்கு இந்த உபயோகம்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஓகே அப்படின்னாரு. அதுக்கு பேர் என்ன வைக்க போகிற அப்படின்னு கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ், காக்னிஷன், கம்பேஷன். ஏன் அது மாதிரி அப்படின்னு கேட்டார். யூ காட் ஆல் த எலிமெண்ட்ஸ் அப்படின்னாரு. வை அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், உங்களோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு டீப் ஸ்டேட் போனேன் நான். அந்த சமயத்தில் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது. நான் அது கான்ஷியஸ்னஸ் கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது, அதனால் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து
எனக்கு வேறு நெகட்டிவ் சிந்தனையே இல்லை. நெகட்டிவ் சிந்தனை நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஆனால் சப்ரஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சப்ரஸ் பண்ணுவோம். ஒரே இதுதான், யாரை பார்த்தாலும் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு, அந்த Just to மாதிரி reach out to them. டோட்டலி கம்பேஷனேட், அந்த உணர்வு மட்டும்தான் இருந்தது. இல்லைன்னா க்ரியேட்டிவிட்டி, இது 2 தான், வேறு எதுவுமே இல்லை எனக்கு. அப்போ வந்து நான் நிறைய பொயம்ஸ்லாம் எழுதுவேன், சின்ன சின்ன பொயம்ஸ்லாம் எழுதுவேன். அது சும்மா வீட்டிலேருந்து போகும்போது அந்த பாஸ்டனில் ரைட் பண்ணும்போது அந்த ஒரு ரிவர் இருக்கும், ஒரு அந்த சைடில் ட்ரீஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை டக்குன்னு அந்த அரை மணி நேரத்தில் ஏதோ தோணும், அப்படியே டிக்டேட் பண்ணிடுவேன், ஃபோனில் டிக்டேட் பண்ணி அந்த ஐடியா இருக்கும், அப்புறம் வந்து கிளியர் பண்ணி ஒரு போயமாக மாறிடும். அது மாதிரி அப்போ வந்து அது க்ரியேட்டிவிட்டி தானே, என்னை பொறுத்தவரையும் க்ரியேட்டிவிட்டி. அதை வந்து அதனால தான் இந்த சென்டர் அப்படின்னு. ஓகே, யூ காட் ஆல் த எலிமெண்ட்ஸ், டூ இட் அப்படின்ட்டார். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஃபோன் கால். அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிச்சேன். நீங்க அதை கிரியேட் பண்றதுக்கு காரணமே வந்து சத்குருவோட அவர் என்ன ஆஃபர் பண்றாரோ அது வந்து ரிசர்ச் மூலமா மக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றது தான் உங்களோட நோக்கம். ஸோ யூ காட் சத்குருஸ் அப்ரூவல் ஃபார் தட். ஆமாம், அதனால தான் அவரை கேட்டேன் நான். அப்புறம் வந்து சத்குரு சென்டர் அப்படின்னு பேர் வைக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரும் வந்து ஒழுங்காக வேலை பண்ணுவல்ல அப்படின்னு. நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணோன்னா, 60 நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லைங்களா சமயமாக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் சாம்பிள், ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளட் சாம்பிள், ஜஸ்ட் இமீடியட்லி பிஃபோர் சமயமா, இம்மீடியட்லி ஆஃப்டர் சமயமா, 3 months ஆஃப்டர் சமயமா. இந்த ஸ்டூல் சாம்பிள் மட்டும், இதுக்கு ஸ்டூல் சாம்பிள்லாம் எடுத்தோம். எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்டூல் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை -80 ஃப்ரீஸ் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. மெடிடேட்டர்ஸ் இஸ் வெரி ஹாப்பி, they are giving us stool samples. They are so grateful for all of that. I don't want anything. I know you do the right thing. I want to come. Tell me when should I come again. இது வரைக்கும் அவங்களும் என்கிட்ட சொன்னதில்லை, நானும் அவங்ககிட்ட சொன்னதில்லை. இது அது எஸ்இசிபின்றது யாருக்கும் தெரியக்கூட யாரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கால் அவங்களுக்கு தான் நான் பண்ணுறேன். அவங்க வந்து வரேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இது என்ன சொல்கிறது, நானும் வந்து இட்ஸ் ஆல் ஃபாலோயிங் இன் பிளேஸ், ரைட்? சம் மேஜிக்கல் திங் இஸ் ஹேப்பனிங்.